Hello students, இப்போ நம்ம class 11 business mathsல second chapter algebra பார்க்க போறோம். அதுல example 2.43, 2.44, 2.45, 2.46 பார்க்கலாம். 2.43 middle termனா first இந்த பவர்ல உள்ள நம்பரை பாருங்க 10. அப்ப எப்படினாலும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஒன்று அதிகமா இருக்கும், 11 டேர்ம்ஸ் இருக்கும். 11 டேர்ம்னா ஆட் நம்பர், அப்ப மிடில் டேர்ம் என்ன 6ஆ இருக்கணும். ஓகேவா? அப்ப அந்த 6 எப்படி பிரிக்கலாம்? 5 + 1. அப்ப என்னன்றது இந்த பவர்ல இருக்கிற நம்பர், எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் போடுவோம், ஏக்கு பதில் -2/xன்னு போடுவோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுவும் மிடில் டேர்ம் தான், பவர்ல 9. அப்போ மொத்தம் 10 டேர்ம் இருக்கு. 10 டேர்ம்ல மிடில் டேர்ம் பார்த்தா 5th 6th 2 வரும். அப்ப T5க்கு ஒன்று கண்டுபிடிக்கணும், T6க்கு ஒன்று கண்டுபிடிக்கணும். 5 4 + 1, அப்ப ஆறுன்றது 4. மற்றபடி ரெண்டுத்துலையுமே 6 நம்பர் மட்டும்தான் மாறும். மற்றபடி எண்ணுக்கு பதில் 9 போடுவோம், எக்ஸுக்கு பதில் x/3, ஏக்கு பதில் 9y போட்டு தான் நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 10ன்னு கேட்டால் நம்ம ஜென்ரல் ஃபார்முலாவில் தான் போட போகிறோம். எண்ணுக்கு பதில் 11, எக்ஸுக்கு பதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் 2x², ஏக்கு பதில் -3/x. இப்போ ஆர் எனக்கு தெரியாது, அப்போ ஆர் அப்படியே வச்சுப்பேன். 11CR இதை ரெண்டாக பிரிக்க போகிறோம். 2 பவர் 11 - r, x² பவர் 11 - r. அப்போ 22 - 2rன்னு வரும். -3 பவர் r/x², அந்த ஆர் இங்கே வந்தால் 22 - 3r ஆகிடும். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட பவரில் 10 இருக்கு. அப்ப இந்த 22 - 3r இந்த எக்ஸோட பவர்ல இருக்கதும் இங்க எக்ஸோட பவர்ல இருக்கதும் சேமா இருக்கும். அப்ப 22 - 3r 10னா ஆரோட ஆன்சர் 4. அப்ப இதே ஃபார்முலால எங்கெல்லாம் ஆர் வருதோ அங்கெல்லாம் 4 போட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இண்டிபெண்டன்ட் டேர்ம்னு கொடுத்தா இதே மெத்தட், ஆனால் இங்கே எக்ஸோட பவரில் என்ன வருதோ அது 0ன்னு எடுத்துக்கணும். இப்போ எண்ணுக்கு பதில் என்ன போடுவேன்? 9, எக்ஸுக்கு பதில் 2x, ஏக்கு பதில் 1/2x² போடுவோம். அப்போ ஆர் அப்படியே 2 பவர் 9 - r, x பவர் 9 - r, 1/3 பவர் r, x பவர் 2r + 2r மேலே வந்தால் -2rன்னு ஆகிடும். அப்போ x பவர் 9 - 3r, அது 0னா ஆரோட வேல்யூ 3ன்னு போட்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.43லேருந்து 2.46 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.